So let's pray. Om Asato Mam Satgamaya Tamaso Ma Jyoti Gamaya Mrityor Samya Shanti. Good to see you all. Very wonderful. Thank you, Jayashree, for your question on wet. In preparing for the session today, it took me back to almost 18 years back when I first learned how to do wet on wet. So how many of you have experienced wet on wet? Experienced. And Manoj, Kalpana, have you experienced? Yes, ma'am. Shrikant, have you experienced? To some extent, not extensively. Okay. ஒரு தடவையாவது பண்ணிருக்கியா? I have tried a few times, Nandini. See, basically, no, I love to do painting in my childhood days. But when I was exposed to, was not that happy. Now I can hear you. Yeah, okay. While we wait for Shrikant, your volume we are not hearing. How about now? Yes, now is good. Okay, so I was saying, with the wet on wet, I was unable to bring the form that I had in my mind. No, it's not clear. The paper and color, it took its. Illa stuck agudhu. It's not the volume. Your video is. How about now, Nandini? Is it clear? No, volume is okay, but your video is getting. Oh, okay. Let me. Maybe it's raining here. It's raining here. Inga Chirapunjilella internet illama yarpa. Yappa. Chirapunjilella. Okay. While we wait for Shrikant to sort out his video, can Jayashree, you share your experience? No, you're muted. Okay. Yeah. For the first time when I was in kindergarten, can you hear? Yes. Yeah, okay. When it was the first time I started painting, wet on wet, I started with yellow color. After nearly 7 or 8 years, I thought that yellow was my favorite color. Okay, but I forgot that. Yellow is my favorite color, and which ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் எல்லாமே yellow கலர்ல தான் இருக்கும். But after Siju's birth and everything was upside down, then I completely forgot what color which is my favorite color, or எது எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் கொஞ்ச நாள் மறந்து போயிருந்தேன்.
So when I started painting with that yellow, I recognized that it is my favorite color, which is before 7 or 8 years. So on that time, அது என்ன சொல்றது, அதுதான் என்னோட வந்து நான் என்னையே மறந்துருந்தேன் அந்த டைம்ல. So that I recognized that time. So wet on wet, which is very special to me, which என்ன சொல்றது, என்ன வந்து எனக்கே திரும்ப காமிச்ச ஒரு விஷயம் அது. This is very, very special to me. That's it. Thank you, Jayashree. Thank you so much. Yeah. Manoj, நீங்க சொல்லுங்க. கேக்குதா மேம்? கேக்குதுப்பா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேவரட் கலரும் எல்லோ தான் மேம். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோ ஓட்டெலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அது மேஜிக் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த வெட் ஆன் வெட்ல அந்த பெயிண்டை வைக்கும்போது அப்படியே விரிஞ்சு போச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி விரிஞ்சு போகிறத பார்க்குறேன். எடுத்து நார்மலாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் புள்ளி வச்சு விளையாடிட்டு தான் இருந்தேன், அது எப்படி போகுது கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் ப்ளூ இது பண்ணோம். அண்ட் ஓகே, எனக்கு அந்த அளவுக்கு அதுல பெருசா எனக்கு எதுவும் தெரியல, பட் இப்படிதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ மனோஜ். கல்பனா, நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். பெயிண்டிங் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி போச்சு. அப்போ அதுல என்னன்னா எல்லா கலரும் சேர்ந்தபடி தனித்தனியா தெரியணும். அதாவது லைட்ல டார்க்ல இருந்து லைட் வரைக்கும் போகணுன்ற மாதிரி இருந்தது. எனக்கு அதை பத்தி கான்செப்டே புரியல. அப்போ என்ன பண்றது எனக்கு தெரியல. நான் வாட்டில ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன், தப்பா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா யாரும் ஒருத்தரும் சொல்லிக்கல, அவங்க என்னவோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பசங்க கிட்ட எப்படி எடுத்துட்டு போறதுன்றதுதான் எனக்கு புரிஞ்சது. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஐயோ உங்களுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்றது. அதுக்கப்புறம் அது என்னன்னா நல்லா அது காயணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பண்ணும்போது அது கலர் வேற மாறும் அப்படின்றது புரிய வந்தது அந்த டைம் எனக்கு. வெயிட் பண்ணணும்ன்றது அந்த இடத்துல எனக்கு புரிய வந்தது. Okay. Okay. Thank you, Kalpana. Thank you. Shri, are you ready to speak now? Yes. Yes. Can you hear me now? Yeah. I can hear you clearly. We can all hear you clearly. Okay. So, like I was saying, in my childhood days, I loved doing painting, drawing, things like that. But when I was given wet on wet, it did not somehow work out for me because I was unable to bring out what I had in mind. The colors and the paper, the texture of it, it has its own direction, its own thing. And that was one thing. But I used to hear from people, like Manoj sir and Kalpana ma'am, that, they say that with wet on wet, there is a possibility where we can come to know about the emotions of children, etc. And I'm quite curious to see how that works. So, but my experience with wet on wet is very limited because it did not work out for me. I did not proceed on that line. Well, you are not going to get to work with any child till you get very what you're working with yourself, because wet on wet is a very self-development tool. It's a self-development tool. குழந்தைங்களோட நம்ம பண்ணலாம், பட் அவங்கள புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அதை வழியா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்றது அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு. நம்மள புரிஞ்சுக்கிறது தான் மெயின் ஸ்டெப். இப்போ லைக் மனோஜ் எக்ஸ்பிளைன், அது ஸ்ப்ரெட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கல்பனா செட் என்னவோ பண்ணிட்டோமேன்னு ஒரு ஷேம் இருந்துச்சு இல்லையா கல்பனா? அப்படித்தானே சொன்னேன், ஒரு ஷேம் இருந்துச்சு, ஐயோ என்னோ ஒரு கிரியேட் பண்ணிட்டோம். Jayashree had this idea that I came to know myself through that, which is a beautiful experience. And Shrikant, from this we know that you are a control freak. You cannot let the colors explore itself. I mean, jokes apart, a logically minded, analytical person has very difficult time to transition to the abstract, to the
to the unknown, and to the, to the outcome தெரியாத ஒரு ஆக்டிவிட்டி. இங்கேருந்து இங்க ஓடுறோமா, அந்த ஓட்டமே அங்க எண்ட் ஆக போறோம்ன்றது தெரியும். இதுல எங்க எண்ட் பண்ண போறோம், என்ன ஆக போறது, இது தெரியவே தெரியாது. ஸோ இது ரொம்பவே பியூட்டிஃபுல் பிகாஸ் இட் அக்செப்ட்ஸ் அவர் லைஃப் ஆஸ் இட் இஸ். நம்ம ஒரு பிளான் பண்றோம், ஆனா அது நடக்கிறது வேற. அது என்னுடைய ரொம்ப பர்சனல் லேர்னிங். ஒன்று பண்றோம், ஏன்னா நான் அனலிட்டிக்கல், நான் ரொம்ப லாஜிக்கல், I'm a mathematics graduate with a tendency towards mechanics, and அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃப்ரீயா அப்டிராக்ட் பண்ணணும்னா எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது லக்ஷ்மி பிரசன்னா. லக்ஷ்மி வாஸ் மை பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கும்போது அது எப்படி வந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். அது எப்ப என்ன மாதிரி வந்தாலும் அது நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். என்னுடைய எக்ஸ்பிரஷன், அது என்னுடையது அப்படின்றத நம்ம அப்படியே அணைச்சிக்கணும். கல்பனாக்கு விஷயமா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி லக்ஷ்மி சொன்ன மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, நல்லா ஓகே, அந்த மாதிரி வந்திருக்குது, பரவாயில்ல அப்படின்னு தோணி இருக்கும். சரியா? நவ் ஒரு சிம்பிள் பவர் பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். பேசிக்ஸ்ல இருந்து குவிக்கா போவோம் நம்ம. பரவாயில்லைங்களா? எஸ் எஸ், அதுதான் எங்களுக்கும் வேணும் ஆக்சுவலா. சரி, இதுல சிம்பிள் பவர் பாயிண்ட் பார்ப்போம். நான் இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன் குரூப்ல. அப்புறமா நீங்க அது பொறுமையா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் வெட் ஆன் வெட் பெயிண்டிங்? வெட் ஆன் வெட் பெயிண்டிங் இஸ் applied wet paint applied to wet surface. And the wet surface, wet water, wet paper இருக்கலாம், இல்ல wet paint இருக்கலாம், paint பண்ண surface கூட இருக்கலாம். So wet on wet, it's a simple என்ன words அதனுடைய exact meaning இது. சரியா? நம்ம இதை simplified பார்க்கும்போது வாட்டர் கலர் பிரஷ் வச்சுக்கிட்டு வாட்டர் கலரை வெட் வாட்டர்லயோ வாட்டர் பேப்பர்லயோ இல்ல வெட்டா இருக்கிற ஆல்ரெடி பெயிண்டட் சர்ஃபேஸ்லயோ பண்ணும்பொழுது வெட் ஆன் வெட் பெயிண்டிங் ஆகுது. வாட் இஸ் வெட் ஆன் ட்ரை பெயிண்டிங்? அதே வாட்டர் கலர்ஸ் பெயிண்டிங் when applied to a dry paper or a dry layer of paint. இப்போ நம்ம நேற்றுக்கு பண்ணின ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது இன்னைக்கு ட்ரை ஆயிடுச்சு, அதை என்ஹான்ஸ் பண்ண விரும்புறோம். அப்படிங்க பொழுது அதுல அந்த வெட் பெயிண்ட் வச்சு நம்ம திருப்பி பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெட் ஆன் ட்ரை பெயிண்டிங். தீஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் டு தி மெத்தடாலஜி. ஓகே, லெட் us can you see the PowerPoint clearly? Yes. Okay. Wait, let me. What is wet on wet technique used for? இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். The results of this technique of painting are unpredictable. Exactly what she had the problem with. Soft edges, Manoj சொன்ன மாதிரி bloom பண்ணிக்கிட்டு brush stroke, bloom பண்ணிக்கிட்டு new shapes on the canvas,
வருது. இது மனோஜ் அண்ட் ஸ்ரீயோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. Wet on wet is ideal for when you want to blend colors. Blend colors. Meaning, இப்போ நம்ம வந்து ஒரு கிரீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல கிரீன் ப்ளூ அண்ட் yellow கிரியேட் சேர்த்தோம்னா ஒரு கலர் வரும். அது வந்து டெலிபரேட் மிக்சிங் ஆஃப் கலர்ஸ். பட் இது வந்து பிளெண்ட் பண்றது. ஒரு எல்லோ போட்டுக்கிட்டே இருக்கும், அதுல இருந்து நம்ம அழகா ஒரு ப்ளூவுக்கு மாறுறது. இல்ல ப்ளூல வந்து இருக்கிறோம், ப்ளூல இருந்து ப்ளூ தண்ணி ஓடுது, அந்த தண்ணில இருந்து நம்ம லானுக்கு வரணும்னா கிரீன் போடுறோம், அந்த கிரீன்ல இருந்து திரும்பி வரணும்னா ஒரு மரம்லாம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ப்ரௌனு டார்க் ஷேட்ஸ் போடுறோம். அங்கிருந்து ஸ்கை பார்க்கணும், சன் பார்க்கணும்னா yellow அண்ட் பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ திருப்பி பண்றோம். ஸோ இத மாதிரி பிளெண்ட் பண்றதுக்கு ஒரு பெயிண்டிங்ல பிளெண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்ததுக்கு போவோமா? அடுத்ததுக்கு போலாமா? எஸ் மேம், நெக்ஸ்ட் போலாம். What is it not used for? இந்த wet on wet technique எதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாது? The results of this technique of painting will not give you realistic or of wet on dry painting. இப்போ ஒரு மியூசியம்ல எல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் வந்து அழகா ஒரு மூஞ்சி இருக்கும், பொண்ணோட மூஞ்சி, கண்ணுங்க, அவ போட்டிருக்கிற ஜுவல்லரி எல்லாம் அழகா தெரியும். இப்ப வந்து அந்த மாதிரி பெயிண்டிங் இது பண்ண முடியாது. அது மாதிரி பெயிண்டிங் இதுல பண்ண முடியாது. பட் யூ கேன் யூஸ் இட் டு கிரியேட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், யூனிக் ஷேப்ஸ். இப்ப நான் அதே கலரை அதே பேப்பர்ல நான் ஒண்ணு வைக்கிறதும், நானே 2 minutes கழிச்சு அதே பேப்பர்ல அதே கலரை வேற மாதிரி ஷேப் கிரியேட் பண்ணுது. வேற மாதிரி அந்த 2 கலரும் பிளெண்ட் ஆகும்போது, ஒரே கலர் தான் 2 ஸ்பாட்ல இருக்கும்போது பிளெண்ட் ஆகும்போது ஒரு ஏரியா மற்றும் கொஞ்சம் டார்க்கரா இருக்கும், மீதி ஏரியாலாம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூனிக் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்து நம்ம அவுட்கம் அட்டாச் ஆகலைன்னா, இது if you are not attached to the outcome, then this is a wonderful way to create. Some of the benefits of wet on wet. It's very meditative. சரியா? ரொம்பவே மெடிடேட்டிவ் ஸ்டேட் இது. நம்ம பண்ணும்போது அது ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கு. எல்லாம் நம்ம கண்ணுக்கு கேக்குது. அந்த பேப்பர் தண்ணி எடுத்து பண்ணும்பொழுது our sense of touch is used. When we move, a lot of our proprioception, எல்லா சென்ஸும் நல்லா கேக்குது. அந்த சைலன்ஸ்ல பண்ணும்பொழுது we can hear our own thoughts. We can hear the experience of the brush coming into contact with the paper. Calming. It's very calming, very creative. We can do all kinds of things. Unpredictable. Totally free. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு, கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்தாலும் நம்ம அதை டீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இதுல வந்துடும் இந்த வெட் ஆன் வெட் பண்ணும்போது. அது வந்து நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமா அன்பிரடிக்டபிலிட்டி வில் பி embraced by us. There is no form. We are not painting a beautiful woman. We are not painting a geometric diamond or a hexagon, abstract. It is just free flowing, imaginative. ஒரு ட்ரீம்ல வந்து நம்மளுக்கு எப்படி வந்து லாஜிக்கே இல்லாம இங்க ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா அமெரிக்கால இருப்போம். வந்து அது எப்படி நான் ட்ரெயின்ல அமெரிக்கால போனேன், நாயகரா ஃபால்ஸ்ல நான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கேன்? இமேஜினேட்டிவ். It is okay, unconnected. It is seemingly unconnected. Okay. Shall we move to the next?
சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பண்ண வரும். ஓகே, வாட் டு அண்டர்ஸ்டாண்ட், இதுல நம்ம புரிய வேண்டியது என்ன இருக்கு? வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் வெட் ஆன் வெட் பெயிண்டிங். பே அட்டென்ஷன் டு தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ஆர் யூசிங். இப்ப நம்ம வாட்டர் வந்து வெட் ஆன் வெட் கலர்ஸ் எப்படி கலப்போம்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? கலந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு மேம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கலந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க வந்து கலக்கும்போது என்ன தெரியுது? எவ்வளோ தண்ணி கலக்கணும், எவ்வளோ வாட்டர் கலர் பெயிண்ட் கலக்கணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஆமாம், கரெக்ட்? எஸ். ஸோ அதுல எவ்வளோ வாட்டர் இஸ் இன்வால்வ், எவ்வளோ வாட்டர் நீங்க போட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். சில பேருக்கு டார்க்கா பிடிக்கும், சில பேருக்கு லைட்டா பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு. சில பேருக்கு வந்து ப்ரஷ வந்து பேப்பர்ல வச்ச உடனே பிரைட்டா கலர் தெரியணும். சில பேர் வந்து அதை அப்ளை பண்ணிட்டு நாளை வரை வெயிட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து இப்போ அந்த பிரைட்டா தெரியணும்னு இஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அது எப்படி நம்ம வந்து help the child to dull that senses, the brightness. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது நான் ஒன் டேல உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது நடக்காது. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஹவு மச் வாட்டர் டு புட், அதை எப்படி பண்ணணும். ஸோ வென் யூ ஆட் த வாட்டர், நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, பக்கத்துல ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் வச்சிருப்போம். பக்கத்துல நம்ம வாட்டர் கலர் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் இருக்கும். சேம் மெட்டீரியல் அஸ் தி பெயிண்டிங் பேப்பர். ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர், சின்ன பேப்பர். அதுல வந்து டாப்ல வந்து கலந்துட்டு அதை லைட்டா அடிச்சு பார்ப்போம். சப்போஸ் அது நம்ம கலர் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா இதர் இன்னும் கொஞ்சம் வாட்டர் போடணும், இல்ல இன்னும் கொஞ்சம் கலர் போடணும். திருப்பியும் கலந்துட்டு அடுத்தது ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அட் பர்டிகுலர் இன்னைக்கு இந்த கலர்ல எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் வரும். நாளைக்கு இதே கலர் நான் ட்ரை பண்ணும்பொழுது ஐ மே நாட் லைக் இட் திஸ் லைட் ஆர் திஸ் டார்க், ஐ மே வாண்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஷேட். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வரும் நம்மளுக்கு. புரியுதா? Is it too much? புரியுதா? Is it? Yeah, you understand. Next போலாமா? போலாம். Okay. What to understand? Understand the degrees of wetness. இப்போ வந்து ஒரு அந்த பெயிண்டிங்கோட சர்ஃபேஸ், அந்த பேப்பர் எந்த அளவுல வெட்டா இருக்கு, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெட் தான் வந்து ஒரு டேப்புக்கு அடியில அந்த பேப்பரை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற போது ஃபுல்லா வெட் ஆயிடுது பேப்பர். மாயிஸ்ட்னும் பொழுது அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ஸ்பாஞ்சை வச்சு நம்ம அதை பேப்பர்ல வந்து தண்ணி தொட்டு வச்சு அதை மாயிஸ்ட் ஆக்குறோம். ஓகே, அந்த மாதிரி. மூணாவது டேம்ப்னு இருக்குது. டேம்ப்னா என்ன? ஒரு ட்ரே ஆஃப் வாட்டர் வச்சுக்கிட்டு அதுல டிப் பண்ணி எடுக்கிறது, இது மூணாவது. Then it becomes a damp. It is not fully பிழிய வெட் ஆகல, மேலாக மாய்ஸ்டா இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல டேம்பா இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம சர்ஃபேஸ் இருக்கணும்ன்றது வந்து க்ளோஸா அட்டென்ட் பண்ணணும். சரியா? நேச்சுரலாவே ட்ரை ஆகும். நேச்சுரலாவே பேப்பர் ட்ரை ஆகும். ஸோ வி ஷுட் நாட் பி unnecessarily rushed. சில சமயம் நம்ம டேப்புக்கு அடியில பேப்பர் காட்டும் போது கிழிஞ்சு போயிடும், இல்ல அந்த ட்ரோ ஆஃப் வாட்டர்ல ரொம்ப நாள் வச்சா கிழிஞ்சு போயிடும், இல்ல அந்த ஸ்பாஞ்சல் எடுத்து அமுக்கும் பொழுது
அதை வந்து ரொம்ப ஹார்டா, சில சமயம் நம்மளுக்கு கோவம் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டா பண்ணிடுவோம், அதுல லேயர் ஆஃப் பேப்பர் வந்துடும். ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். we have to accept it. அது கூடயே எப்படி நடக்குதோ அப்படியே நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா நம்ம அக்செப்டன்ஸ் ஆஃப் அவர் லைஃப், அக்செப்டன்ஸ் ஆஃப் த குட் அண்ட் த பேட் இன் அவர் லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எந்த லெவல்ல அந்த பேப்பர் வெட்டா இருக்கணும், அதை வந்து எப்படி ஒரு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெட் ஆகும்போது அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுலயே பெயிண்டிங் பண்ணா எந்த லெவல்ல நல்லா இருக்கும். டு வி லைக் தட் பெயிண்டிங் தென்? பிடிக்கலன்னா கிழிச்சு போட்டுற போறோம், என்ன இருக்கு பெரிய? we don't like it, we tear it up. What's the big deal? Right? சரியா? So இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட், regularly replace your water. அந்த clean bottle of water, half jar எடுத்து ரெடியா வைக்க சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம பிரஷ் அப்பப்ப கிளீன் பண்ணிப்போம். இப்போ சப்போஸ் அந்த வாட்டர் கொஞ்சம் மடி ஆயிடுச்சுன்னா, மர்க்கியா ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மாத்திடுங்க. தண்ணி எவ்வளவு தடவை மாத்துறீங்களோ பிரச்சனை இல்லை அதுல. இட் இஸ் ஓகே டு சேஞ்ச் த வாட்டர் ரெகுலர்லி. வெரி 3-4 times in a session you can change the water. ஓகே, அடுத்து போலாமா? என்ன சாரி, how to prepare for wet on wet painting. ஸோ எல்லா மெட்டீரியலும் ரொம்ப டிலிஜென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். வெட் ஆன் வெட்ல, ஆஸ் இன் ஆல் ஆந்த்ரோபாசிபிக் அண்ட் மாண்டிசரி எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், கம்ப்ளீஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டு அவர் மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம அதை டிலிஜென்ட்டா பண்ணும்பொழுது நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து கத்துப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து let there be as much natural lighting as possible. artificial lighting இல்லாம natural lighting as much இருக்கிறது நல்லது. keep half a bottle jar of clear clean water for each child. அந்த brush அலம்பறதுக்கு let there be that. keep a wet on wet boards in place. குழந்தைங்களோட எங்கே ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த போர்ட்ஸை வச்சிருங்க. மிக்ஸ் அண்ட் டைல்யூட் ரிக்வயர்ட் வாட்டர் கலர் இன் ஜார்ஸ். இப்ப எல்லோ பண்றீங்கன்னா ஒரு பெரிய ஜார்ல கலந்துடுங்க. இன்னைக்கு வேணுங்கிற பெயிண்ட கலந்துடுங்க. இப்ப 4 பசங்களோட வேலை பண்றீங்கன்னா 4 பசங்களுக்கும் தனியா ஒரு ஜார் கொடுத்து அதுல வேணுங்கிற பெயிண்ட ஊத்தி கொடுங்க. சரியா? கலக்கிறது ஒரே ஜார்ல கலக்கணும், அதுல இருந்து ஊத்தி கொடுக்கறது வேற பண்ணணும். அடுத்தது போமா? ஓகே. Take small amounts of this mixed watercolor paints in separate jars, cups. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி கப், தனித்தனி ஜார்ஸ். ஸ்பாஞ்ச் அண்ட் ரேக் கிளாத். ஸ்பாஞ்சும் ரெடியா இருக்கணும், அந்த ரேக் கிளாத்தும் பக்கத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் தனியா ரெடியா இருக்கணும். Keep the paper ready with a child name written in small letters on the right hand bottom corner. அந்த குழந்தை வந்து தன்னுடைய பேப்பர்னு ஓனர்ஷிப் இருக்கணும். அந்த குழந்தைக்கு தன்னோடதுன்னு ஓனர்ஷிப் இருக்கணும். ஏன்னா அது நான் இது பண்றேன், இப்போ வந்து எனக்கு இது என்னுடைய பேப்பர் அப்படின்னு அதுக்கு தெரியணும். Take small amount of this mixed watercolor paints in separate, okay, that we have taken. Okay, remember, while doing wet on wet painting, rather than instructing the child, the teacher preferably sits alongside. குழந்தைக்கு ஒரு போர்டு, நீ ஒரு போர்டு வச்சுக்கோ, பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு நீ பண்ணு, அதுவும் பண்ணட்டும், உன்னை பார்த்து அதுவும் கத்துக்கும். Okay, next is very important to remember. The teacher initially shows each child how to treat the materials with respect.
how to set up the paper on the board, dip the brush in paint, wipe excess paint back into the paint jar, how to rinse the brush in between colors, and then pat the brush dry on the sponge or on the rag cloth. இத இந்த ப்ராசஸ எவ்வளோ கரெக்டா டீச்சர் பண்றாங்களோ அவ்வளோ கரெக்டா சைல்டு ஃபாலோ செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ செஷன்ஸ்க்கு நீங்களும் பக்கத்துல உட்கார்ந்து செய்யறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது, while doing wet on wet painting, each painting session has a rhythm, including setting up and cleaning up. But the children are free to paint as they want within that structure. At the end, the children and teachers look at the colors and take time to enjoy them together. When the teacher enjoys the painting done by the student, then the student is accepting of what is happening, unlike Kalpana, who was ashamed with her painting. Kalpana, இப்ப உங்க கூட ஒரு பக்கத்துல ஒரு டீச்சர் உட்காந்துக்கிட்டு நீ பண்ணது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்காது இல்லைங்களா? கரெக்டா கல்பனா? கண்டிப்பா. சோ அது மாதிரி நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைங்க எது மாதிரி கிரிக்கினாலும் அது ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் take time to enjoy together. ஆஹா, எவ்வளவு அழகா நம்ம பண்ணிருக்கோம் இன்னைக்கு. குழந்தைகிட்ட நீங்க பண்ணதை காட்டுங்க, நீங்க குழந்தை பண்ணதை பாருங்க, எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க. பாரு என் பாப்பா எப்படி பண்ணிருக்கு பாருன்னு காட்டுங்க. என்ஜாய். அதை எப்படி ட்ரை பண்றதுன்னு நான் சொல்றேன். அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அந்த பெயிண்டிங்க. இல்ல நம்ம ஸ்கூல்லயே கார்டு பண்ணலாம், லேண்டர்ன், என்வலப் என்னவோ பண்ணலாம். அதுல we can do all kinds of things on that paper. We can use it even for form drawing also. Some students like it. அவங்க பண்ண பேப்பர்லயே form drawing கூட பண்ற மாதிரி they can do. Anyway, that's another story. Our children will not go into form drawing now, but this is the basic idea. Okay, that's okay. அடுத்தது என்னன்னு பாப்போமா? Remember, next is students will start only by painting with only one primary color at a time, preferably blue or yellow, with varying degrees of intensity, allowing some white to shine through here and there. Left to right is usually what the children can do, but a circular spiral movement is also fine. If the children want to explore spiral motion or circular motion, that is also fine. Give them the thing and let them explore. கொட்டட்டும் தண்ணிய ஸ்பாஞ்சும் பேப்பர் துணியும் அதுக்குதான் வச்சிருக்கோம், ராக் கிளாத்தும் வேஸ்ட் கிளாத்தும் அதுக்குதான் வச்சிருக்கோம். கொட்டட்டும் துணியில ஒரு ஏப்ரன் போட்டுக்க சொல்லுங்க. Apron is a good addition. So apron போட்டுக்கிட்டா அது ஒரு preparation இருக்கும். This gives the students time to explore each color on its own and lowers frustration, as the colors will always mix beautifully. Shrikant, this is for you. Lowers your frustration with just one color. No, when you do it over and over again, it gives sense of satisfaction. Moving on to color combinations, the children experience the excitement of discovering how secondary on their own. இதையும் பண்ணினா இதுதான் அவுட்கம் நம்ம சொல்லக்கூடாது. In the whole process is done in silence. That is only when we give the second color, but not initially. Initially we start off with only one color. Okay. We experiment with different dilutions, different water paper techniques. ஒரு வாரத்துல
in the technique, particular technique, na, next week you can change one thing in that and see how the children interact. Not to analyze them, but to just see how it goes as an activity. Okay, va? Seringla? Okay. Yes, yes. Okay. Now we can see it all. Yes, yes. So, how to do wet on wet painting? Let us take a look at it quickly. Experience will teach us how to actually do it. But as I told you, please experience it yourself before you sit with any child. And be open to your problems cropping up. You want to resolve something also cropping up. We are not here just to solve the child's problem. நம்ம குழந்தைங்களோட பிரச்சனைகளை மாத்திரம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம இல்லை. இந்த வெட் ஆன் வெட் பண்ணும்போது நம்ம பிரச்சனைகளும் வெளிவரும். அந்த அப்படி நம்ம அது வெளியில வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் இருக்கணும். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் what you do, how you deal with your own upcoming emotions. Next, wet the brush, dip the brush in diluted color, remove excess paint by scraping on the side of the bottle. Slowly place the brush, preferably top left corner, paint left to right. Let there be a mess. Let the students explore the full extent to its possible. கீழே கொட்டி கிட்டி பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். It doesn't matter. It just means that the child is expressing. Many times with our young adult and adult population, சைலண்டா இருக்காங்களேன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். அவங்க அந்த பிரஷை வச்சு அந்த பேப்பர்ல ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அந்த பேப்பர் அப்படியே சின்னாவினமாயி வரும். அவ்வளோ கோபமும் தாபமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் அவனுக்குள்ள இருந்திருக்கும். And that's okay. ஆஹா, எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கே பாருன்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அமைஞ்சு போயிடும் அந்த கோவம். அப்படியே அமைஞ்சு போயிடும் அந்த கோவம். ஸோ நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு எப்படி இமோஷன் வந்தா அக்செப்ட் பண்ணிக்க ட்ரெயின் பண்ணிக்கிறோமோ, அப்படியே குழந்தைகிட்ட என்ன எமோஷன் வந்தாலும் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணிக்கணும். How to go about it, how to deal with it, how to help the child through that. இது ஒரு ட்ரைனிங் பண்ணதான் தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ தப்பா பண்ணிட்டோம்னா அதுக்காக நம்மளையே வந்து பனிஷ் பண்ணிக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி யோசிச்சு இப்படி பண்ணிருக்கோமா, 2 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி பண்ணிக்கங்க. இதுல எதுவுமே வந்து நம்மள பனிஷ் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நிஜமான உண்மைகள் தான் வெளியில வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த வெட் ஆன் வெட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு உள்ளுக்குள்ள எதுக்கு என்ன இருக்கிற உண்மையோ, உண்மையான ஃபீலிங்ஸ், உண்மையான சென்சேஷன்ஸ் வெளியில வரும். ஜெயஸ்ரீ நீ சொன்ன yellow was my favorite colorனா நானே என்ன தொலைச்சிட்டேன். அதுல வந்து இது புதுசா எனக்கு தெரிஞ்சது. அது வந்து ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். ஏன்னா அது ரொம்ப கல்பனா சொன்னாங்க, எனக்கு அஷேம்டா இருந்துச்சு. அத இப்படிலாம் கூட பண்ணிட்டோமே நம்மன்னு இருந்துச்சு. ஸ்ரீ சொன்னாரு, எனக்கு கோபம் வந்தது, எனக்கும் வெட் ஆன் வெட்டுக்கும் ஒத்துக்கல அப்படின்னாரு. மனோஜ் ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல, அழகா பூவா ஆச்சு, அதோட நான் விட்டுட்டேன். அவர் இன்னும் டீப்பா போல, மனோஜ் நீங்க இன்னும் டீப்பா போல, ஸ்ரீகாந்த் யூ நீட் டு டூ. சோ இதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் நீங்க ஐயோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க எப்படி டீச்சரா நீங்க எப்படி இதை பண்றீங்க, அது அந்த கேள்விக்கே இடம் கிடையாதுங்க. இன்னைக்கும் நான் வெட் ஆன் வெட் பண்றேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஐ ஹாவ் த சேம் போர்டு. உங்களுக்கு எல்லாம் அனுப்ப போறேன் இல்லையா, நாளைக்கு அனுப்ப வரப்போகுது அந்த போர்டு. அதே போர்டு என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் வீட்டுல எனக்குன்னு ஒண்ணு பண்ணினது.
அந்த போர்டு வந்து அந்த போர்ட்ல ஐ டூ. இன்னைக்கும் எனக்கு எமோஷன்ஸ் வரும், இன்னைக்கும் ஏதாவது ட்ராமாட்டிக் மெமரிஸ் வரும் மேல. நான் தான் டீல் பண்ணணும். நான் வந்து 61 இயர்ஸ்ல போய் நான் யார்கிட்ட போய் சண்டை போட முடியும்? எங்க அம்மா அப்பா போய் ரொம்ப வருஷம் காலம் ஆச்சு, அவட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? இல்ல என்ன புலி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சண்டை போட முடியுமா? முடியாது. நான் தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஈவன் நவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ அதை என்னைக்கும் நீங்க மறக்காதீங்க. ஆல்வேஸ் பி ஓப்பன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ பெட்டர் பண்ணிக்கிங்க. உங்களுடைய அப்பதான் நீங்க சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இந்த டெக்னிக் இஸ் யூஸ்ட் டு ரிவீல் ட்ரூத். உண்மைய வெளிப்படுத்துற ஒரு one thing it is. I don't know what that thing is, but that thing. Okay, how to finish? இப்ப ஒரு பண்ணி முடிச்சிட்டோம், அது எப்படி முடிக்குது? Place the wet on wet board with finished work on a table. ஒரு தனி இடத்துல வச்சிருங்க. ரூம் ஃப்ளோர்ல கூட வைக்கலாம். ஒரு நைட்டு ட்ரை பண்ணணும். இன்னைக்கு பண்ணோம்னா அந்த இடத்துக்கு நாளை வரல யாரும் போகக்கூடாது. Next day, offer the child both options of continuing on this paper or on a new one. இந்த பேப்பரை நம்ம வந்து என்வெலப் பண்ணலாமான்னு கேளுங்க, இல்ல வந்து வேற ஏதாவது பண்ணலாமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறியான்னு கேளுங்க, இல்ல இதுலயே பெயிண்ட் பண்ணலாமான்னு கேளுங்க. அவர் இதுலயே பெயிண்ட் பண்ணலாம்னா இதையே திருப்பியும் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வெட் பண்ணிட்டு ஆஃபர் கலர். இன்னைக்கு ப்ளூல பண்றியா, நேற்றுக்கு எல்லோல பண்ண, இன்னைக்கு ப்ளூல பண்றியா, அப்ப அது பண்ணணும். So far we are not doing wet on dry painting at all. We are doing only wet on wet. Though I taught you about wet on dry, we are not going to do that with the children. Okay? All right? Chariya. Caution. Remember, you are painting colors, not forms. And there is no goal for the end result. இதுக்கு ஒரு கோல் கிடையாது. இது வந்து இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல, சும்மா பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டான்னாலுமே அது ஃபைன் தான். நம்ம கலர்ஸ் தான் வரைகிறோம், பெயிண்ட் பண்றோம். ஃபார்ம், ஒரு பொண்ணோ ஒரு மரமோ ஒரு எதுவுமே நம்ம ஃபார்ம் பண்ணல. ஃபார்ம்னா தெரியும் இல்லைங்களா, எந்த ஃபார்ம் நம்ம பண்ணல. This is a therapeutic activity. Whatever results is an expression of the student. என்ன வெளி வந்தாலும் அது அந்த குழந்தையோடது. அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிங்க. எப்படி உங்க குழந்தைய நீங்க லவ் பண்ணணுமோ, உங்க ஸ்டூடெண்ட் எப்படி நீங்க லவ் பண்ணணுமோ, அவனோட பெயிண்டிங்கையும் நீங்க லவ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே. லாஸ்ட், என்னோட gratitude for Steiner, for his life and teachings, to all my children, to all my artists who showed me the secrets of myself, the cosmos and the universe. So I feel deep gratitude sharing this particular knowledge with you all. This is a short presentation on wet on wet. Now we will talk further about what you heard so far. ஏதாவது கேள்விகள் இருக்கா பார்ப்போம், இல்லைன்னா டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் we can experience wet on wet. Okay? Okay? Okay. Yes. Okay, fine. Okay, so now tell me, okay, now I'm ready. So இப்ப நீங்க கொஞ்சம் வெட் ஆன் வெட்டோட தியரி பத்தி பார்த்தீங்க. இதுல ஏதாவது தாட்ஸ் இருக்கா, கேள்விகள் இருக்கா? மேம், திருப்பி அந்த ஷீட்டே ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா மேம்? ஐ மீன் அதிலே திருப்பி பெயிண்ட் பண்ணலாம் சொல்லிருக்கீங்க. பண்ணலாம்.
என்ன வேணா பண்ணலாம், So, அது ரூல்ஸே கிடையாது. ஓகே. திருப்பி நெக்ஸ்ட் பெயிண்டிங் செஷன்ல பசங்கிட்ட கேட்கணுமா ஆர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்? கேட்கணும், ஆப்ஷன் ரெண்டையும் வைக்கணும். பிளைன் பேப்பரையும் வைக்கணும், நேத்திக் பண்ணதையும் வைக்கணும். அவன் என்ன சூஸ் பண்றானோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல நேத்து பண்ணதை பண்ணும்போது அகைன் அந்த பேப்பரை வந்து வெட் பண்ணணுமா இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? வெட் பண்ணணும், ஸ்பாஞ்ச் வச்சு வெட் பண்ணணும். ஓ, ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்பாஞ்சில் வெட் பண்ணணும், மாயிஸ்ட் பண்ணணும். ஓ, அப்பதான் வெட், ஓகே, it becomes wet on dry. ஓகே. இது எல்லா ஸ்கூல்லயும் சொல்ல தர மாட்டாங்க that you can repaint on that little. But அதுல இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னா, நேத்திக்கு நான் பண்ணது எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதுல வந்து இது ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும், ஏதாவது ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு உனக்கு தோணலாம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு டு பெட்டர் ஹிம்செல்ஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் பெயிண்டிங் ஆன் த சேம் பேப்பர் இஸ் என்கரேஜ்ட். அவன் வந்து நேற்றைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், இதுல இதை ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு அவனுக்கு தோணும். ஆனா இன்னைக்கு அதை பண்ணிட்டு அவனுக்கு இன்னைக்கு அது பிடிக்காம போலாம், இல்ல இன்னைக்கு ரொம்ப பிடிச்சு போலாம், இல்ல அவனே எடுத்து கிழிச்சு போடலாம், இல்ல பிடிக்காட்டா அது நான் பெட்டர் பண்ண போறேன்னு அது மேலேயே பண்ணலாம். எனிதிங், எனி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இஸ் அக்செப்டபிள். ஓகே. பெயிண்ட் பண்ணி கிழிச்சு போடுறாங்களா மேம், இஸ் தட் ஃபைன் ஆர் நம்ம அதை எடுத்து சேஃபா வைக்கிறதுக்கு சொல்லி தரணுமா? சேஃபால அவனுக்கு என்ன, அவன் கிழிச்சு போட்டான்ல, வேண்டான்னு கிழிச்சு போட்டான். சரி நீ இதை எடுத்துன்னு போறியா வீட்டுக்கு போறியா, நான் குப்பை தொட்டில போடலாமா? குப்பை தொட்டில போடுறதுன்னா நீயே தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடு. எல்லாத்தையும் நம்ம சேஃபா வைக்கணும்ன்றது இல்ல. ஏன்பா ஒருத்தர் நம்மள வந்து டாக்ஸிக்கா திட்டி விட்டான்னா அதை திட்டல வச்சுன்னு உட்கார்ந்து இருப்போமா? அது எவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் தானே பார்ப்போம். சரி போனா போட்டான், என்னமோ சொல்லிட்டான் அப்படின்னு விடணும்ல. அந்த பேப்பரை சேஃபா வச்சு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் நம்ம? அவன்கிட்டே கேளுங்க, அந்த குழந்தைகிட்டே கேளுங்க, நீ என்ன இதை வைக்கணும்ன்றியா இல்ல தூக்கி போடணும்ன்றியா, என்ன பண்ணுன்ற? தூக்கி போடணும்னா நீயே கொண்டு போய் குப்பைத்தட்டுல போடு, நீயே அதை வந்து எடுத்துன்னு போ, ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு அதை எடுத்துட்டு போ. இதே வைக்கணும்னா யூஸ்வலி டேர் பண்றாங்க இல்லையா அந்த குழந்தைங்க, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ட்ரை பண்ணிட்டு மற்ற நாள் தான் கேட்போம் அந்த கேள்வியை. அன்னைக்கு அதை டீல் பண்ண மாட்டோம். அங்க டேர் பண்ணின பேப்பரை ட்ரை பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும், உனக்கு இதை வைக்கணுமா தூக்கி போடணுமா? வைக்கணும்னா தூக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா, இங்க ஸ்கூல்ல வைக்கணுமா? இங்க ஸ்கூல்ல வைக்கணும்னா ஒரு கப்பு கொடுங்க, கிழிஞ்ச பேப்பர்லாம் வச்சு இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே போட்டுடலாம் வெளியில. பட் அந்த குழந்தைக்கு அந்த நிமிஷத்துல டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது அவனுடைய வில் கிட்ட ஹார்ம் பண்ற மாதிரி ஆகும். யூ ஹார்மிங் இஸ் வில். யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா? எஸ் மேம். ஓகே சரி. யார் இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா இல்ல இன்னும் கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நந்தினி. சொல்லு. ஆக்சுவலா 2 கொஸ்டின் ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட் ஆக்சுவலா. சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ யூ செட் அபவுட் வெட்டோன் பெயிண்டிங் இஸ் அபவுட் கலரிங். ஆக்சுவலா இட் இஸ் நாட் அபவுட் ஒரு உருவம் கொண்டு வர்றது வந்து இன்டென்ஷன் இல்ல, ஃபார்ம் கொண்டு வர்றது வந்து இன்டென்ஷன் இல்ல. கலரிங் இல்ல, we are painting colors.
Those are different We are things. painting colors. Okay. Okay. We are painting colors. We are not coloring. Yeah, I get it. So we are painting colors. It is not, I mean, intention வந்து it's not about bringing a form or ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறது கிடையாது பாத்தீங்கன்னா. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டர்ன் பெயிண்டிங் பண்ணும்போது உருவம் வந்து ஏதாவது கொண்டு வரணுங்கிற இன்டென்ஷனே இருக்கக்கூடாதா, இல்ல அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கிறதும் ஓகேவா? See, bringing a form to wet on wet is a highly skilled practice. There are some beautiful wet on wet paintings in the world, and experienced workers are, painters can bring form, but the form will not be well formed. The form will be an indication like when we show the moon. அதுதான் மூன் அப்படின்னு நம்ம கை வச்சு காட்டினா நம்ம கை மூன் ஆகுமா? மூன் இஸ் சம்வேர். நம்ம பெயிண்ட் பண்றது அந்த வெட் ஆன் வெட் பெயிண்டிங் இஸ் லைக் தட். காட்டுது, இதோ அப்படின்னு காட்டுது எதையோ. இது வந்து மூன் கிடையாது. My painting is not the moon. My painting is just the hand which shows where the moon is. And the moon is inside you. Okay. It's a little bit of a concept, you have to understand it. Are you understanding it? Not entirely, but to some extent. Yeah, you can think about it. You can experience Sure. it. நம்ம வரையறது கிளியரா இதுதான் இல்லை. இப்போ ஒரு சன், இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், ஒரு குழந்தைய சன் வரையணும்னா என்ன பண்றோம்? 2 மலை போடுறோம், நடுவுல ஒரு yellow கலர் ஒண்ணு சர்க்கிள டிரா பண்ணி பண்றோம், கலர் பண்றோம். கரெக்டா? அது வந்து சன்னு நம்ம காட்டுறோம். பட் அது ஆக்சுவல் சன்னோ? Is that the actual sun? No. It is an indication. It is a representation of the sun. While your wet on wet is a further abstract representation of the same thing. In a blue color wet on wet, if you decide to have a yellow circular spiral round, that is an indication of the sun or the moon. Or in a blue paper, you have left a white part. You have not painted anything, but the paper is separate. That is an indication or reflection of the moon. It's not the actual moon. So you cannot bring in the form. You cannot and should not be trying to bring in the form. You have to bring in a representation, because this is your imaginative work. Okay. Okay. Yeah. Okay. So yes, and as a follow-on question, Nandini, இதுக்கு இப்போ நான் return on paintingல நான் when I start actually, is it all right if I start with a completely blank mind, like no idea in terms of this is what I'm going to do? Is it all right or? That is the whole purpose. Okay. That's the whole purpose. யோசிக்கவே கூடாது. உங்க மைண்ட் எல்லாம் ஓகே டக்குன்னு எடுத்து அப்படியே அங்க சைட்ல வச்சிடுங்க. Right. Right. Yeah. Okay. I get it. I'm sorry, one more question. இப்போ is there something like okay, இந்த குழந்தைக்கு நம்ம return painting இப்போதைக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை, இந்த குழந்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இல்ல ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? Your choice. எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலாம், கொடுக்காம 6 மாசம் போலாம். It doesn't matter. Okay. I mean, Okay. Don't think too much. It's an activity. Right. It's an activity to do. We do it. அவ்வளவுதான். It's an activity. கார்டனிங்ல தண்ணி விடக்கூடாதா? தண்ணி விடணுமான்னு யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கிறோம்? மழை வந்தா பண்ண போறது இல்ல தண்ணி. மழை வந்தா தண்ணி விட
தண்ணி அதுல ஆல்ரெடி மாய்ஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி விட போறது இல்ல. So if the child is satisfied and is doing other activities, இன்னைக்கு இது வேண்டாம் போல தோணுச்சுன்னா வேண்டாம். பட் இந்த ஆக்டிவிட்டி இருந்தா நம்ம ஜாலியா ஒரு 1/2 மணி நேரம் குழந்தையோட இருக்கலாம் அப்படின்னா பண்ணுங்க. இதுல எதுவும் ரூலே கிடையாது. ரூலே கிடையாது. ரூல் நான் சொன்ன திங்ஸ் தான் ரூல். இல்லாம இருக்கிறது தான் ரூல். கிடையாது, அவுட்கமே கிடையாது. எது வரதோ அதான் என்ன வரதோ அதுதான் அவுட்கம். And sorry, asking too many questions, but there is another question coming. கேளு. Right. So you said வந்து start with primary color and then go for secondary color. Actually, இது வந்து yellow and blue. Start with yellow and blue, not primary color. Yellow and blue தான் first start. Red and green கிடையாது இப்போதைக்கு. Maybe after some time. Okay. You can see, for a child who's highly agitated, red would be not good. For a child, for the blue or the yellow would be good. For a child who's very, very disturbed, calm and sleepy, or to waken him up, you can give him red or orange. Right? Right. ஒவ்வொரு குழந்தையோட மூடு பொறுத்து, நாளைக்கே இந்த குழந்தை காம் ஆயிட்டான்னா அவனுக்கு வந்து யூ கேன் ட்ரை லைட் ரெட், பட் நாட் as a generally blue and yellow. Why? Because it is a comfortable medium to express. Can you offer both blue and yellow? ரெண்டுமே வந்து குழந்தைக்கு நம்ம வச்சிடலாமா, இல்ல one at a time explore பண்ணுங்க. One at a time in different dilutions, in different paper wetness try பண்ணுங்க. அதுக்கப்புறம் next other color try பண்ணுங்க. அதுக்கப்புறம் offer, there are millions of options. ஒரு ப்ளூலயே ஒரு million options இருக்கு, ஒரு yellowலயே million options இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா 10 million options இருக்கு. Do it one at a time. Do it one at a time. There is, you cannot think logically for this. You have to keep aside your logical mind. Okay. Sure. Yeah. அப்படின்னு எம்ஜிஆர் படம் ஒண்ணு உண்டு, எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு உண்டு இல்ல மனோஜ், என்னதான் நடக்கட்டும் ஒரு பாட்டு உண்டு. மனோஜ் தான் அதுக்கு எக்ஸ்பர்ட், எம்ஜிஆர் பாட்டுக்கு எக்ஸ்பர்ட். பாடு காட்டு பாப்போம். பாடு. என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. Super. Wow. Exactly our song for Wet on Wet. But இங்க யார் தலைவன் actually? I mean, who is it? No. தன்னாலே வெளிவரும், the truth will be out. The truth is the outcome, na? That's the correct line. No, thank you for that. Yes. I think we are crossing the 1 hour time. I have to get back to something. Practice நீங்க தானா பண்றீங்களா? மனோஜ், கல்பனா, ஜெயஸ்ரீ, ஸ்ரீகாந்த், இல்ல இதுக்குன்னு ஒரு நாள் நம்ம பண்ணலாமா ஆன்லைன்? என்ன பண்ணா இருக்கணும்னா I will be available. We can do it another day. என்ன சொல்றீங்க? So maybe we will practice on our own, Nandini, and then but we may need another session with you like this where we can share our experience. Further questions irundhuchna answer பண்றதுக்கு. That I think Manoj sir, Kalpana ma'am, Jayashree, நீங்க சொல்லுங்க. If you have your thoughts, please feel free.
You're muted, Jayashree. Jayashree, you're muted. Yeah. ஓகேவா நீங்க சொல்லுங்க. Nandini, we can experience on our own one time. But இன்னொரு தடவை வந்து நீங்க உங்களோட செஷன்ல நாங்க பெயிண்ட் பண்ணிட்டு மேபி அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah, sure. Sure. Kalpana, Manoj, is that okay? ஓகே மேம். Okay. Anything else to talk? இல்லனா மீட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எப்படி உங்களுக்கு தோணுது இன்னைக்கு? டீ போடலையா? எனக்கு ஒரு டீ போட சொல்லுங்க, அப்படியே இங்க கொடுத்துருங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். தேங்க்யூ. 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 ப்ரேயர் பண்ணலாமா? Shall we close? Sure, Nandini, but before that, I want to share that, it was quite insightful, Nandini. I did not know this aspect of Vitournment. இவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது பாத்தீங்கன்னா. Thanks a lot for sharing. Thanks a lot. Just only the tip of the iceberg. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? வாட்டர் இஸ் ஈச் கலர் அப்படின்னு, அதெல்லாம் வந்து வெரி டீப் லெவல்ஸ். நீங்க கத்துப்பீங்க. நோ ப்ராப்ளம். pray. Asatoma Kama Suti Kama Mrityurma Amrit Shanti 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 Hari. Thank you. Thanks a lot. Thank you. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Bye.